இன்றைய அடுத்த செய்தியாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய வாழவந்தம்மன் கோவில், பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்துல நகராட்சி ஒரு வணிக வளாக கட்டிடத்தை கட்டியிருக்கு. அது கோவிலுக்கு இடமான சொந்தம்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்த அகற்ற சொல்லி கோட்டாட்சியருக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. இதன் பின்புலத்தில் இந்து முன்னணியின் போராட்டமும் இதில் இருக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல இதுக்கு போராடிய ஹிந்து முன்னணி இயக்கத்துக்கும் இந்து ஆலய பாதுகாப்பு, திருக்கோயில் பாதுகாப்பு பண்ணக்கூடிய பக்தர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கோயில் நிலம் என்றால் அது கோயில் நிலம்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கோயில் நிலம் என்றால் அது அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட நிலம் என்று சொன்னால் அதுவே பெரிய ஃப்ராடு. அறநிலைத்துறைக்குன்னு எந்த நிலமும் கிடையாது, எந்த நிதியும் கிடையாது. ஒரு கோயில், அந்த கோயிலுடைய வருமானத்தை அறநிலைத்துறை எடுத்துக்கொள்கிறது. இது ஒரு கொள்ளை, பயங்கரமான கொள்ளை. அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் என்று எந்த கோயிலும் கிடையாது. அறநிலைத்துறைக்கு எதுவுமே பாத்தியப்படவில்லை. அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் அது வந்திருக்கு. ஏன்னா நிர்வாகத்தில் எடுத்திருக்காங்க. எடுத்தா அவங்க திருப்பி கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்கு, திருப்பி கொடுக்கல. அறநிலைக்கு பாத்தியப்பட்ட அப்படிங்கிறதே உலகமாக அயோக்கியத்தனம்ங்கிறதை மீண்டும் மீண்டும் நான் அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் என்று எதுவுமே கிடையாது. அப்படி எந்த ஏதாவது கோயில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்க. எனக்கு தெரியல. இப்போ சர்ச்சுனா சொசைட்டி ஆக்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுது. கோயில் இருந்தால் என்டோமெண்ட் போர்ட்லேருந்து வந்து இந்த கோயில் பட்ட அறநிலைத்துறைக்கு சொந்தவனை எங்கேயாவது வந்திருக்குமா? வந்திருக்காது. கோயிலுங்கிறது அந்த டயட்டி பேரில் தான் அந்த சொத்து. இதை நான் மீண்டும் மீண்டும் ஹிந்து சமுதாயத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். அதாவது சுமார் சப்ஜெக்டில் இது நீங்கள் உங்கள் கேள்விக்கு இது சம்மந்தம் இல்லை. ஆனால் அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்டது என்பதை விட பெரிய ஃப்ராடு கிடையாது. இது நம்பர் 1. அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழே 46,000 சொச்சம் கோவில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், இருக்கட்டும். அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது. நிர்வாகத்தை அவங்க கட்டுப்பாடு என்று எடுத்துக்கொள்கிறார்கள். இது முதல் விஷயம். இப்போ அறநிலைத்துறைக்கு சொந்தம் என்பதால் அது நகராட்சிக்கும் சொந்தமாகி விடாது. அதுதான் அங்கேருந்தான் நான் வரேன். ஆனால் பல இடத்துல என்னன்னா அறநிலைக்கு சொந்தம் என்றால், அறநிலைத்துறைக்கு சொந்தம் என்றால் அது அரசு நிலம் என்று ஒரு கற்பனை வருகிறது. அரசு நிலமே இல்லை. அறநிலையத்துறைக்கே சொந்தம் இல்லாத போது அரசுக்கு எப்படி அப்படி நல்லா பார்த்துங்க. நான் நல்லா டெரைவ் பண்ணிடுறேன். அறநிலைத்துறைக்கே சொந்தம் இல்லை, சரி, அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது அது அரசு நிலமாகாது. உடனே அறநிலையத்துறை கோயில் சொந்த நிலம் தானே, கார்பரேஷன் அது நகராட்சி அதில் வணிக வளாகம் கட்டுனா நகராட்சிக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. சரி, அறநிலையத்துறை உங்கள்கிட்ட அதை ஒப்படைச்சிடுதா? அதுக்கான டாக்குமெண்ட்டும் கிடையாது. அறநிலைத்துறைக்கு அதை ஒப்படைக்கிற அதிகாரம் உண்டா? அதுக்கான டாக்குமெண்ட்டும் கிடையாது. அப்போ நடந்தது கொள்ளை. என்ன, அந்த இடத்துல வணிக வளாகம் கட்டினால் நகராட்சிக்கு வருமானம். இப்போ ஒரு ஊர்ல சார், பல ஊர்ல தமிழகத்துல பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டை, அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டை பராமரிக்க புதுசாக்கிட்டு இருக்காங்க. டெம்பரரியா பழைய பஸ், பல இடத்துல உடனே டெம்பரரியா ஒரு பஸ் ஸ்டாண்டு கொஞ்ச நாளைக்கு, அந்த இடத்துல 6 மாதம் 1 வருஷத்துக்கு கடை போடுறாங்க. அந்த 6 மாதம் 1 வருஷம் கடை போடுறதுக்கு ஏகப்பட்ட வசூல் திமுக கவுன்சிலர் பண்ணிடுறாங்க. எல்லா தமிழ்நாடு முழுக்க இது நடந்துட்டு இருக்கு. ஏன் நடக்குதுன்னா, கொஞ்சம் ஒரு சின்ன ஷிஃப்ட் இருந்தால் அவனுக்கு ஒரு வருமானம், திருப்பி ரீஷிஃப்ட் இருந்தால் அவனுக்கு ஒரு வருமானம். அப்போ கோயிலை கட்டினா, ஒரு கட்டடம் கட்டினா அதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இப்போ திருவண்ணாமலையிலே நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட முயற்சி பண்ணீங்களா இல்லையா? கோர்ட் ஸ்டே பண்ணிட்டாங்க. கோர்ட் ஸ்டே பண்ணாங்களே. இங்கே இருக்கிற பணத்தை எடுத்து, மாசாணியம்மன் கோயில் பணத்தை எடுத்து ஊட்டியில் போய் ரிசார்ட் கட்டணும்னு நினச்சிங்களா இல்லையா? இந்த அரசாங்கத்துக்கு வேலையே வியாபாரம் பண்ணுறது மட்டும்தான். அறநிலைத்துறையில் போய் அந்த கோயிலை எப்படி நாங்கள் பார்க்கணுங்கிற வேலையெல்லாம் இல்லை. எப்படி காசு சம்பாதிக்கிறது. நகராட்சி, திமுக நகராட்சி தான். திமுக தான் என்ன செய்திருக்கு, ஏற்கனவே இந்த நிலங்களை எல்லாம், கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட நிலங்களை எல்லாம் புறம்போக்கு நிலா என்று பட்டா பண்ணியிருக்கிறார்கள். இதுவே பயங்கரமான அயோக்கியத்தனம். இப்போ அதை மீட்டிருக்கிறார்கள்.
அதனால இந்த போராட்டம், இந்த இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் நடந்த இந்த விஷயம், இதை மாதிரி தமிழகம் எங்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் உடைக்கப்பட்டாக வேண்டும். ஏன்னா அதுலேருந்து அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம், அதாவது அறநிலையத்துறைக்கு வர்ற வருமானம் ரொம்ப சீப். அதை எப்படி கொடுக்குறாங்க? அதாவது என்ன ரூபாய்க்கு கொடுக்குறாங்களோ அதை மாதிரி 10 மடங்கு கவுன்சிலர்கள், நகராட்சி நிர்வாகிகள், மாநகராட்சி நிர்வாகிகள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதில் குத்தகையில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் அதில் இந்துக்கள் இருக்குங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நம்மளால் போய் இந்த கடையை வாங்கிட்டு கோயிலுக்கு பாதி காசு கொடுத்துட்டு திமுக காரனுக்கு முக்கால்வாசி கொடுக்குற இடம்னா இருக்குது. ஆனால் இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். அது எப்போ ஒழிக்கப்படும் அப்படின்னா, இந்துக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்தால் மட்டுமே ஒழிக்கப்படும். அது நடந்திருக்கு. அங்கே உள்ள இந்துக்களுக்கு பாராட்டு, அங்கே உள்ள கலெக்டருக்கு பாராட்டு. ஏன்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு கலெக்டருக்கு, ஏன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார். அதனால் அவரை நான் பாராட்டியே தீர வேண்டும்.